இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த சேலைக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸை எப்படி அழகுபடுத்தலாம்னு பார்ப்போம். சேலை முழுக்கவுமே இந்த மாதிரி தான் டிசைன் செஞ்சுருக்கு. முந்தி மட்டும் இப்படி இருக்கு. இந்த முந்தியோட டிசைனே உங்களுக்கு ப்ளவுஸாகவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொருத்தமான ப்ளவுஸ் டிசைனை நம்ம செஞ்சு பார்க்கலாம். மேல் கிளாத்தில் மட்டுமே அந்த டிசைனை வரைஞ்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான டிசைன் தான். இங்கே ஷோல்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே அளவை இங்கே நம்ம குறிச்சிக்கலாம். இதில் நீங்கள் விருப்பப்படுற எந்த டிசைனை வேணுமானாலும் நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஒரு லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே இதை திருப்பி இந்த ஓரங்களை மட்டும் டிசைன் செஞ்ச ஓரங்களை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை கடைசியில் நம்ம எல்லா டிசைனும் முடித்த பிறகு ஜாயின் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த டிசைனுக்காக கொஞ்சம் மிச்சம் இருக்கிற கிளாத்தை எல்லாம் கொஞ்சம் இதுக்கேற்ற மாதிரி ஜாயின் செஞ்சு அதுக்குள்ளே வச்சு தைச்சிருக்கேன். இப்போ இந்த வளைவுகளில் சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டு நம்ம அப்படியே திருப்பி மடித்து தைச்சிக்கலாம். அது மேலே ஒரு படி தையலை போட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம மேற்கொண்டு டிசைனை செய்யலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி படித்தையல் போட்டு வச்சிட்டோம். உள்ள அந்த கிளாத்து பீஸெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஃபினிஷிங்கில் லைனிங் கிளாத் முடிக்கும் பொழுது இந்த பீஸ் எல்லாம் உள்ளே தான் போயிடும். இப்போ நம்ம இந்த கிளாத்தை தான் இந்த நெட்டில் வெட்டி வைக்க போகிறோம். இதே அளவு நம்ம வெட்டக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த பாகம் வெட்டுப்பட்டு நம்ம இந்த ப்ளவுஸில் கழுத்துக்கிட்ட இங்கேயும் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதில் ஃபினிஷ் பண்ணும்பொழுதும் இங்கேயும் குறையும். பிறகு உள்ளே கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்காக கிளாத் இதுக்குள்ளே வர மாதிரியும் வைக்கணும். அதனால் இதில் இருந்து 1 இன்ச் அளவுக்கு நல்ல நீளமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கிளாத்து இந்த பக்கம் வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே அளந்து தான் கழுத்தை கட் பண்ணியிருக்கிறதால இங்கே நம்ம எந்த எக்ஸ்ட்ராவும் வைக்கல. இப்போ இதே மாதிரியே இந்த நெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருப்பில் கிளாத் எடுத்து அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி அதில் ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த ஓரத்தில் மட்டும் தையல் போட்டுக்கலாம். இது நம்ம அடித்து திருப்ப வேண்டாம். அப்படியே நம்ம இதை ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ளவுஸில் வைக்க போகிறோம். சும்மா நமக்கு இந்த பிசுறு தெரியாமல் உள்ளே தான் போக போகுதுனாலும் சும்மா அந்த பிசுறு துவைக்க நூல் நூலாக வரக்கூடாதுன்றதுனால சும்மா ஒரு தையல் போடுறோம். இப்போ இந்த அளவை நம்ம அப்படியே இதில் சரியாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த லைனிங் கிளாத்தை வச்சு பார்த்து சரியாக வச்சுருக்கோமா இந்த இடத்தன்றதை
நீங்கள் கணக்கு சரியாக வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த இடமெல்லாம் நழுவாமல் இருக்க பின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தைச்சிருங்க. அதாவது இந்த எட்ஜஸ் எல்லாமே தைச்சி முடிச்சிருங்க. பிறகு நமக்கு இந்த பக்கம்லாம் எக்ஸஸாக வரக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம கழித்து விட்டுட்டு அதுக்கு பிறகு லைனிங் கிளாத்தை ஏற்றிக்கலாம். இதை நம்ம தைச்சாச்சு. இதுக்கு பொருத்தமாக இந்த மாதிரி இருக்கிற ஷைனிங் கிளாத் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எப்பவும் வெட்டுற மாதிரி 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுன்ற மாதிரி வெட்டி இந்த மாதிரி முக்கோணம் மடித்து ஓரத்தில் தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தைச்சிருக்கிறத நாம் இந்த இடம் வந்து நல்ல பிளாக்காக பிளெயினாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதை அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். இதை வந்து பக்கம் பக்கமாக வச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி எவ்வளோ கிளாத் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி லாங்காகவும் வச்சுக்கலாம், இப்படி மேலே ஏற்றி வச்சும் தைக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய பீசஸை நம்ம கட் பண்ணிடலாம். அதாவது பிசுறாக இருக்கு இல்லையா, அது மட்டும். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை வழக்கம் போல் வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். லேசாக வளைவுகளில் மட்டும் சீசர் கட் போட்டு அப்படியே திருப்பி படித்தையலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் நமக்கு அப்படியே படிமானமாக வரணுன்றதுக்காக இங்கே அழகாக ஒரு கோல்டன் பீட்ஸ் வச்சு தைச்சிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் மிக்ஸ் ஆகிருக்கிறதால நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் வேறு நிறம் அந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூ அல்லது ரொம்பவே லைட் கலராக இருந்தது, அதாவது கோல்டன் ஜரி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி முத்துக்கள் அதை வச்சு தைக்கலாம். இன்னும் நிறைய எல்லா நிறத்துலேயுமே மணிகள் கிடைக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலருக்கு பொருத்தமாக இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லோருமே அழகழகான டிசைன்களை தச்சு அனுப்புகிறீங்க இல்லையா, அதுலேயே தெரியுது இல்லையா. அதனால் உங்களை பீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லோருமே ரொம்ப சிறப்பாக தைக்கிறீங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ டேலண்ட்டு நம்ம ஊரில் இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்றது நினைக்கும் பொழுதே ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பேட்ச் ஒர்க் செய்கிறதுக்கு, அதாவது கட் ஒர்க் பண்ணினோம் இல்லையா, அதுக்கு எந்த வித கேன்வாஸும் வைக்கல. மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தையும் எந்த டேமேஜும் பண்ணல. அப்படியே லைனிங் கிளாத்தை நம்ம முழுமையாகவே ஏற்றிட்டோம். இந்த மாதிரி முறையில் ரொம்ப ஈஸியாக நீங்களும் தைச்சி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.